பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்லத்தில் பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது. ஸோ இது பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் 1 டீஸ்பூன் தேவைப்படும். இப்போது நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப். நல்ல பாகு வெல்லமாக எடுத்துட்டால் பொரி உருண்டை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லத்தை எடுத்தோன்னா அதை நல்லா துரி வைக்குங்க. இல்லைனா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் கிடச்சதுனாலும் வெல்லம் பவுடர் கிடச்சதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் 3 கப் பொரி போடலாம். இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த பொரி ப்ரௌன் ஆகாத அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கீழே அடிப்பிடிச்சிடும். இப்போ நம்ம பொரியை வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வெல்லம் காய்ச்ச போகிறோம். இதில் வெல்லத்தோட பதங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும், அந்த பதத்துக்கு. ஸோ நம்ம இப்படியே ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா பொங்கி வரும். கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ முதல்ல சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரும், அதாவது சின்ன உருண்டை பதம் வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, நல்லா கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதாவது நல்ல கெட்டியான ஒரு பால் மாதிரி வரும். நீங்கள் வந்த உடனேயே நம்ம இமீடியட்டாக பொரியை போட்டுட்டு உருண்டை பிடிச்சிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விட்டு பார்க்கும்போது நல்ல உருண்டை வரும், நல்லா கிளியராகவும் இருக்கும். நம்ம ஒரு பிளேட் மேலே அதை போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ பாருங்கள், போட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பொரியை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு நூல் மாதிரி வரும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணால் பொரி தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம இதோடு நம்ம என்ன பண்ணிடணும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் பொரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. எடுத்து 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் தடவிட்டோ இல்லை அரிசி மாவு தடவிட்டோ நம்ம உருண்டை பிடிச்சிடணும். ஸோ நேர் ஆக ஆக இது கெட்டியாகிட்டே வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக மட்டும் நெய் தடவிக்கலாம். ஸோ நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வெல்லத்தோட பதம் விட்டு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொரி உருண்டை வராது. ஸோ நீங்கள் கரெக்டாக வெல்லத்தோட பதம் பார்த்துக்கணும். ஹாட் பால் கன்சிஸ்டன்சி, சாஃப்ட் பாலுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணணும்னா அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 செகண்ட்குள்ளேயே ஹாட் பால் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு அப்படி கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா திரும்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா அந்த வெல்லம் உருகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே பண்ணலாம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு வெல்லத்தில் பண்ண ஒரு பொரி உருண்டை கொடுக்கலாம். நீங்கள் சாக்லேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது பண்ணலாம். ஸோ டெய்லி ஒரு உருண்டை கொடுத்துடலாம். நான் இதில் எங்கிட்ட ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி இல்லாதனால என்னால் போட முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுக்கு பொடியும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். சுக்கு பொடி எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக வெல்லம் சாப்பிடும்போது வாயில் புண்ணு வரும். ஸோ தடுக்கிறதுக்காக நம்ம சுக்கு பொடி போடுறோம். நீங்கள் அப்படி இருந்தால் ஒரு
1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு நெய் வந்து வேணவே வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு வந்து தடவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உருண்டை பிடிங்க. ஸோ இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மெத்தட் தான் பார்த்திங்கன்னா கடலை உருண்டை இதே மெத்தட் தான். அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை உருண்டை அதுவும் இதே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அவல் பொரி உருண்டை அதுவும் வந்து இதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி கடலை உருண்டை எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்சி தான், ஒரே மாதிரியான பதம் தான். ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரமாக சுகர்லேயும் கருப்பட்டிலையும் எப்படி பண்ணுறதுன்ட்டு போடுறேன் வீடியோ.